ஹே காய்ஸ், செகண்ட் பேபி இஸ் ஆன் தி வே. ஸோ என்னோடய நெஸ்டிங் வீடியோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் தனியாக அப்படின்றதான் பார்க்குறீங்க. 28 செப்டம்பரே வந்து நான் வந்து பாப்பாவோட பழைய துணியெல்லாம் அலச ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய டியூ நவம்பர் மிடில் இருந்தாலும் நான் ஒன்று ஒன்றா பண்ணி வச்சிடணும். ஏன்னா மழை காலம், வெயில் வருமா தெரில, காய வைக்கணும். அந்த டென்ஷன் கடைசி நேரத்தில் இருக்கும். நம்ம ஹெல்த்தும் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, டெலிவரி எப்போ ஆகும். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணேன். நினச்ச மாதிரி அன்றைக்கி வெயில் இல்லாமல் மழை வந்துருச்சு. காயப்பட்டு கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டு நல்லா காய வச்சு மறுநாள் கொஞ்சம் சன்னில் வந்து வெயிலில் நல்லா போட்டு எடுத்து கிளாத்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுட்டேன். என்னோடய இன்ஸ்டிங்க்ட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி செகண்ட் வீக்காக இருக்கட்டும், எப்பயுமே வந்து நான் என்ன வாஷ் பண்ணி போட்டாலும் மழை நிறைய தூறல், வானமூடி அப்படியே தான் இருந்தது. ஸோ காட்டன் என்னோடய நைட்டி, ஷால் எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வாஷ் பண்ணி. அப்பயும் மழை இருந்ததால் எனக்கு பயம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி குழந்தை துணி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அயன் பண்ணும்போது அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல டிஸ்இன்ஃபெக்டன் மாதிரி பாக்டீரியா க்ரோத்தோ ஏதோ அந்த ஈரப்பதமோ இருந்தால் மாய்ஸ்சர்லாம் லாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மழை காலத்தில். ஸோ எல்லாமே வந்து அயன் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் என்னோடய பாப்பா யூஸ் பண்ண ஜாப்லாஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ். இது என்னோடய ஃபேவரட். அதில் ரொம்ப அழகாக இருப்பாள் ஃபஸ்ட்டு பாப்பா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனாலும் அந்த ஈரப்பதம் போகிற அளவு அயன் பண்ணி நல்லா சீல் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வேக்யூமில் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப வந்து எனக்கு டைம் இருந்தது 1 மந்த் மேலே. எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்ஸு, அடியில் யூஸ் பண்ணுவாங்களே உச்சா துணி சொல்லுவாங்கள்ல, கட் பண்ணி வச்சுருந்தேன் சொன்னேன். எல்லாமே வந்து இதுமாரி எடுத்து வச்சேன். நான் நாட் வச்ச ட்ரெஸ் இதெல்லாமே மோஸ்ட்லி நியூவாக இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா நிறைய ட்ரெஸ் அவளுக்கு வந்துகிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்கிட்டேருந்து. அதேமாதிரி நாங்களும் நிறைய வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாமே 1 டைம் 2 டைம் யூஸ் பண்ணியிருப்பா. இல்லை அடிக்கடி யூஸ் பண்ணாலும் நியூவாக யூஸ் பண்ணாலும் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மஸ்லின் கிளாத்ஸ், காட்டன், அந்த மாதிரி நிறையா இருக்கும் மிக்ஸ்டாக. இது எல்லாமே நியூ பார்ன் ட்ரெஸ்ஸஸ் தான். இது எல்லாமும் வந்து பேக் பண்ணி ஃபுல் ஸ்லீவ், அதுக்கப்புறம் வந்து ராம்பர்ஸ், ஆஃப் ஸ்லீவ் எல்லாமே வச்சுட்டேன். வீட்டுக்கு தேவையான கிளாத் அண்ட் ஹாஸ்பிட்டல் பேக் பண்ண எல்லாமே சேர்த்தே துவச்சி வச்சுட்டேன். ஏன்னா வந்து மழை வந்து எப்போ வரும்னு தெரியாது. தென் வந்து நம்மளும் ஹாஸ்பிட்டல் எப்போ அட்மிட் ஆர் எனிதிங் டெலிவரி தெரியாது. ஸோ எல்லாமே ப்ரேயராக பண்ணுறது நல்லது. தென் எல்லாத்தையுமே வந்து அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச அந்த வேக்யூம் பேக்கில் எல்லாமே சீல் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அது மாய்ஸ்சர்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு. 3rd வீக்கில் வந்து இந்த மாதிரி பேபி ஸ்லீப்பிங் பேக் எல்லாம் துவச்சி நல்லா வெயிலில் காய வச்சும் எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து வேக்யூம் சீல் பண்ணிட்டேன். ஏன்னா பூச்சி தொல்லையோ இல்லை வந்து ஈரப்பதமோ இல்லாமல் இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப ப்ரையராக பேக் பண்ணதால் 1 மந்த் ப்ளஸ் இருந்தது எனக்கு டைம். ஆனாலும் நான் இதெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். என் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் போதே பேக் பண்ணிக்கணும், ஆஸ் வெல் அஸ் மழை இல்லாமல் இருக்கணும்னு என்னோட தாட். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய நெஸ்டிங் செக்லிஸ்ட். நெஸ்டிங்கிறது நம்ம பேபி வர முன்னே வீட்டை ப்ரிப்பேராக, பேபி நீட்ஸ் எசென்ஷியல்ஸை ப்ரிப்பேராக பண்ணுறது தான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.